ஃபைப்ரோ அடினோசிஸ் இல்லை ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் சொல்லுவோம். இது ரொம்ப காமனாக நம்மளால பார்க்க முடியக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஒரு 25 இயர்ஸ்லேருந்து 45-50 இயர்ஸ் வரைக்கும் காமனாகவே இருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். அந்த ஃபீமேல்ஸில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் சென்சிட்டிவிட்டி. அந்த ஹார்மோனுக்கு பிரஸ்ட் டிஷ்யூ எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்குன்றதை பொறுத்து வர்றது. ஸோ ஜென்ரலா பிரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கிளான்ஸ், அதாவது பால் சுரக்கும் பகுதிகள் இருக்கும். அப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம், ஃபேட்னு சொல்லுவோம். இது மூணும் ஆனதான் அந்த பிரஸ்ட் டிஷ்யூ. இதுல இருக்கிற அந்த சென்சிங் ரிசெப்டார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த ஃபைப்ரோ அடினோசிஸ் என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெயின், வெறும் பெயின் மட்டும் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு மார்பு ஒரு மாதிரி ஹெவியா ஃபீல் ஆகலாம். இல்லை அங்கங்க இர்ரெகுலரா ஒரு மாதிரி மேடு பள்ளமா இருக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இருக்கலாம், நீர்க்கட்டி போல இருக்கலாம். ஒரு சில பேர் காம்புல வந்து ஒரு தண்ணி அல்லது பச்சை நிறமான நீர் வந்து வரலாம். இது ஜென்ரலா பாத்தீங்கன்னா காமனா இருக்கிற கண்டிஷன். பட் டோட்டலா வந்து இட் இஸ் நான் கேன்சரஸ். இதனால வந்து பின்னாடி கேன்சர் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய டாக்டர் அணுகி நீங்க செக் பண்ணி பார்த்து ஒரு மேமோகிராம் மட்டும் பண்ணாலே இது வந்து ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் ஃபிட்டிங் இன்னர் வேர் சொல்லுவாங்க. பிரேசஸ் வந்து காமனா நிறைய பேர் என்ன பண்ணாலும் வலி இருக்குன்னு லூஸா போட ஆரம்பிப்பாங்க. பட் அந்த டைம்ல தான் வந்து நீங்க லூஸா போடக்கூடாது. நார்மலா யூஸ் பண்ற ஒரு சைஸ் சின்னதாக வாங்கி டைட்டா சப்போர்ட் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணும். நம்பர் 2 காஃபி அவாய்ட் பண்ணும், ஃபேட் அவாய்ட் பண்ணும். நம்பர் 3 பெயின் இருக்கும்போது மைல்டா ஒரு பெயின் கிளாஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப ரேரா இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணோம்னாவே 190 பேருக்கு கியூர் ஆயிடும். மீதி ஒரு 10% பேருக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரி பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஹார்மோன் டேப்லெட்ஸ் போட வேண்டி வரும்.